ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதைச்சோம் இல்லைங்களா, அதை பற்றின அப்டேட் தானுங்க. அப்புறமா கொஞ்சம் உரம்லாம் போட்டோம். இது எள்ளு புண்ணாக்கு, மாட்டு ஏறி காஞ்சது, சூடோமோனோஸ், ட்ரைகோடர்மா, அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் சேர்ந்ததா இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் கலந்து செடிக்கெல்லாம் போட்டோங்க. ஓகே போட்டுருங்க. நம்ம விதைச்சி 1 மாதம் ஆகுது. ஆட்டாம் புழுக்கை, ஆட்டோட புழுக்கை அது காய வச்சு எடுத்தது எல்லாமே வாங்கிட்டு என்னங்க புரியல, எல்லாம் ஒன்றா கலந்து இருக்கிற எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மக்களே. நான் இது நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்டது தாங்க. காய் பார்த்துனேன், ஈர்க்கங்காய் காய் பிடிச்சிருச்சு. ஒரே ஒரு காய் இப்போ தான் வச்சுருக்கு. கிளைமேட் அப்படி தான் இருக்குது. காய் நம்மளுடைய பீர்க்கன். ஐயோ என் மொபைல் இருக்கு, ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் ஓகே. இது வெண்டைக்காய், களை எடுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கு. புளிச்சக்கீரை அதெல்லாம் போட்டிருக்கேங்க. கொத்தவரங்காய் ஒன்று முளைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த உரம் வச்சோம். வெண்டையெல்லாம் கொஞ்சம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பட்டாய் அவரை, இது பட்டாவரைக்காய் ஒரு 4 செடி முளைச்சிருக்குங்க. ஒன்று மாத்திரம் கொடி மாதிரி போகுது, மற்றதெல்லாம் செடி வகைகிற மாதிரியே இருக்குது. செடி அவரைக்காய். அதே போல் நீங்கள் சொல்கிற இந்த மீனுமே அப்படி தான் இருக்குங்க ஸ்மெல்லு. அதுக்குள்ளே எப்படி ஒரு வெயில். இது வெள்ளரி அதிசயானா வந்திருக்கு. இந்த வெள்ளரிக்காயிலையும் ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. பூவெல்லாம் எடுத்துருக்குங்க. இது கேரளா பீன்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது மூக்குத்தி அவரை இப்போ தான் முளை விட்டுருக்கு. அது எல்லாமே தான் இருக்குதுங்க. இது கேரளா பீன்ஸ் ஒன்று காய வச்சுருக்கு. இது பிஞ்சோடு அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் ஒரு பீர்க்கன் இருக்குது, அதையும் காய வச்சுருக்கு. ஒரு 4 நாள் நல்லா மழை பெஞ்சிச்சுங்க. செடியெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஒரு ரஸ்தாளி கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ரஸ்தாளியும் பூ விட்டுருக்கு. வாழைப்பூ வந்திருக்கு. இதுவும் கடலை, கொத்தவரங்காய், அங்கங்கே வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். போன தடவை போட்ட கீரை, சிவப்பு கீரை ஒன்று ஏதோ தப்பி முளைச்சி வந்திருக்கு. இதை விதை விழுந்திருக்கும் போல். இதிலெல்லாம் விதை போட்டிருக்கேன். நல்ல மழையில் சூப்பராக வராங்க, பார்ப்போம். இந்த ஊர் நாடான் பழம், வடமாத்தூர் இந்த சைடு, மதுரை சிவகங்கை சைடு உள்ள அந்த நாடான் பழம் பார்த்தியப்பா, எவ்வளோ நாடான் பழம்னு சொல்கிறது. பேபிக்கானும் அங்கங்கே ஒன்று வருது. ஒரு 6-7 செடி இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. தேங்க்யூ. ப்ளீஸ் subscribe our channel.